ரசிச்சபடியா இந்த பச்சை மாவு வந்து ரைட் அப்படிதான். அப்ப அது நீ இப்படியே நல்ல படிப்பா போகுது. செட்டில் ஊற விட்டுட்டு வெங்காயம் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் புளியும் விட்டு மிக்சியில் அடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான் வேலை. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் செந்தூரன். நான் அம்மு. நாங்க எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுக்குள்ளான்னு இருக்கிறோம். அதாவது எங்களோட வீட்டுக்குள்ள நிக்கிறோம். டெகானா எங்களோட வீட்டை பெரிய ஒரு சம்பவம் எல்லாம் நடந்தது. உண்மையிலேயே பெரிய சம்பவம் தான். நாங்க அதை எடுக்கல. அதேடா அவசரத்துல இப்படி ஒரு தூரம் கொஞ்சம் பொருடமா ஒரு இதொன்று நடக்குதுன்னு அதுதான் செடியாவே நடந்து கொண்டே இருக்கு. இப்போ அப்படித்தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா காத்து. உண்மைக்குமே காத்தண்டா அப்படி ஒரு காத்து சரியான அளவுல ஒரு காத்து செடி ஒரு பயங்கரமான காத்து நிக்குது. நான் வித்தியாசம் சொன்னாலும் அதுதான் சொன்னேன். நீங்களும் சொல்றீங்களா? சொல்லுங்க. சரி சொல்லுங்க. நீங்க இல்ல தொடக்கி நீங்க சொல்லுங்க. அவர் ரெண்டு எப்படி சொல்லுங்க பாக்குறவங்க சொல்லுங்க வச்சுட்டு போயிடணும். ஆனா உண்மைக்குமே நான் அன்றைக்கு கிளாஸால வேலைக்கே வந்துட்டேன். ஒரு 2 மணி அப்படி வந்தேன். நான் வந்து பார்த்தா செந்திரனை காணையில வீட்டேன். வேலை செய்யற இடத்த பார்த்தா செந்திரனை காணையில. அப்ப அவன் அக்காவுக்கு நான் எங்க செந்திரன் இந்த தகரம் வாங்க போயிட்டாருன்னு சொல்லிச்சுன்னா நான் சரியாண்டுட்டு சரியாண்டுங்கிற கதவை பூட்டி கிடந்தது. டக்குன்னு கதவை திறந்துட்டு சாக்காயிட்டு. ஏன் தெரியும் செந்திரன் எங்களோட மேல் தகரம் எல்லாம் பறந்து போய் பொட்ட வெளிச்சமா கிடக்கு. நான் என்னடா அப்போ இப்படி வெளிச்சமா கிடக்குன்னுட்டு சரியான பயந்து ஓடணும். இப்படி வெளிச்சமோ வந்துட்டு பார்த்தா பேருந்து நானும் உடனே போய் தம்பியை கூட்டிக்கொண்டு வந்து தகரத்தை சரிப்படுத்திட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு வீட்டை போனான். வீட்டை போயிட்டு வரதான் செந்திரன். அப்ப சைக்கிள்ல வந்தவர் வந்து செந்திரன் கதவை திறந்துட்டு என்ன சொன்னீங்க? நான் வந்து அப்படித்தான் அப்படியே பாரு வந்தது ஒன்றுமே தெரியாது எனக்கு. வந்து நானும் கதவை திறந்து வாங்கி வெளிச்சமாக கிடக்குன்னுட்டு மேல பாக்குறேன். மேல் தகரம் ஒன்றை காணில எங்கே திரும்பி பார்த்தா அது சுழண்டு இப்படி பின்னாணிட்டு ஒன்றுமே கலரையில சுழண்டு வந்து முன்னாடி கலண்டு சுழண்டு வந்து அப்படி அங்காலவே அந்த மயில் கரையோட அடி வெட்டி நீக்கி தகரம். நான் திருப்பி ஒரு இதில் வண்டி ஆணிய காணையில பாதுபடியா சும்மா ஒரு டயர் நூல்களெல்லாம் எடுத்து கட்டி வச்சுக்க. நான் பயந்தோடு என்ன திடீர்னு வெளிச்சம் வருது மொட்டை மாடி மாறின்னுட்டு பார்க்க தகரத்தை காணவே இல்லை. நான் வேங்கி போயிட்டேன். உண்மைதான். என்னோட செந்திரன் வந்து செஞ்ச ரியாக்ஷன் என்னடா செந்திரன் வேறத்தான் நானும் எங்கட அம்மா வீட்டு இருந்து வந்தேன்னா வர வாசல்ல செந்திரன் இன்னடா ரெண்டு மேல பார்த்தேன். நான் இப்படித்தான் மேல இருந்த தாரத்தை காணையில சொல்லிட்டு அவ சரியாண்டு. ஏன்னா உண்மைக்குமே சரியான காலத்து நாங்க வெளியில கொடுத்திருந்து வீடியோ எடுக்கலாது. ஆனா இன்னும் நாங்கள் எங்கட வெளிச்சத்துல எங்கட நிலத்தை காட்டையில என்ன செந்திரன் உண்மைதான். நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பா காட்டும். சில நேரம் சமைச்சு சாப்பிட காட்டுவோம். நாங்க செஞ்சு கொண்டு வேலை கட்டத்தையும் காட்டலாம். அதுதான். ஆனா உண்மைக்குமே அப்ப நாங்க இன்னைக்கு வித்தியாசமா ஒன்றுமே இல்ல. இன்றைக்கு நிறைய நாள் ஆயிட்டு நாங்க இந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு. அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு செஞ்சிடணும். கொஞ்சம் பிடிக்கிற கஷ்டம் தான் தந்துறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க இன்றைக்கு ரொட்டிக்கும் சம்பளம் தான். அதாவது ஆமிக்காண்ட ரொட்டியும் சம்பளம். நாங்க வீடியோக்குள்ள போவோம். பிறகு என்ன அதுக்கு என்ன சொல்லி போட்டே போ. அப்ப நாங்க ஆமிக்காண்ட ரொட்டின் சம்பளம் தான் செய்ய அப்புறம். அதுக்கு முன்னாடி உங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வார்னிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணா நாங்க போற வீடியோ உடனே இப்போ வாங்க நாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனா உண்மைக்குமே பாத்தீங்கன்னா ரொட்டின் சம்பளுக்கும் நான் சம்பளம் அரைச்சிட்டேன். மதியமே செய்வோம் பிளான்ல பேருந்து கொஞ்ச நேரம் மூராட்டு பண்ணி விட்டுட்டேன். அதே மாதிரி ரொட்டிக்குமா இங்க பாருங்க இதான் ரொட்டி மா. அதாவது இந்த ரொட்டி மாவுக்கு நான் ஏற்கனவே என்ன தேங்காய் பூ திருவி போட்டு உப்பு போட்டு பச்சை இரவுல மறந்த பிரச்சனை இல்லை. நல்லா காத்து வெளிச்சமா இருக்கும். அப்ப ரொட்டிக்கு தேவையான மாவும் போட்டு தேங்காய் பூ திருவி போட்டு உப்பும் போட்டு பச்சை தண்ணியில நல்லபடியா குழச்சி வச்சுட்டேன். குளிக்காதும் நல்லபடியா புளிச்சு வந்துட்டு என்ன செஞ்சிடறேன். அதே மாதிரி நாங்கள் அடுத்த கட்டம் ரொட்டி தான் சுடப்புறம். அது மாமிக்கான ரொட்டி குட்டியா வட்டமா செய்யப்புறமே சேர்ந்துடுறேன். நான் சுடுவாங்க. அதுக்கு முன்னாடி நாங்க என்ன செய்யணும் அடுத்த மாத்தி இருந்துட்டோம். ரைட். நாங்கள் அப்ப இந்த அது கொஞ்சம் கஷ்டப்படுறேன்.
சரி ஓகே, நான் இப்போ வீடியோ எடுக்க வந்துட்டேன். நம்ம தனிமையில் இருக்கிறேன். நாங்கள் ஒரு தலானிக்கு மேல வச்சுட்டு சசியா பார்த்துட்டு இருக்க நாங்கள் இப்போ நீ ரொட்டி சுடுறதுக்கு நான் மட்டும் காணும் தானே செஞ்சுன்னு நீங்கள் போய் வீடியோவை எடுங்கன்னு என்ன செஞ்சுறேன். அப்போ உண்மைக்குமே முதலாவது வேலை நாங்கள் என்ன செய்யணும், கேஸை போடணும். அதோட வந்து அடுப்பு மாற்றம், அந்த அடுப்பு வேலை செய்யல. அதுவும் சரிதான். அப்ப நாங்கள் அடுப்பை போட்டுட்டு எண்ணெய நாங்களுக்கு நல்ல வடிவா பிரட்டி கொடுப்போம். இது நல்ல வடிவா சூடாகட்டும். ஓகே, சட்டி சூடாகட்டும். ஒரு பக்கத்துல புல்லா பிரட்டணுமா? இல்ல இல்ல இல்ல, இது தோசை தட்டு புல்லா பிரட்டி இருக்கு. ரைட் ரைட். அதான் நாங்க சின்ன ரொட்டின்னு சொன்னா நீங்கள் புல்லா பிரட்டுறீங்க. நான் 2-3 ரொட்டி இல்ல. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த ரே தட்டுலாம் நாங்க ஒரு ரொட்டி அளவு எடுக்க போறோம். அப்படி அதுக்கு முன்னுக்கும் எங்களோட ஃபர்ஸ்ட் எங்களோட கையை நாங்கள் நல்ல வடிவா கழுவி தான் வந்து நாங்கள் கையெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து கழுவிலையும் ரொட்டிக்கு சத்தமே கொஞ்சம் காத்து கூட கடுமையா நிற்கிறேன். இங்கே பாருங்க, இதுலேயும் போட்டுட்டு ரொட்டி மாவை நல்ல உருண்டியாக தான் நாங்கள் இன்னைக்கு எடுக்க போகிறோம். உருண்டியா எடுக்கிறது பார்த்தாம அது தொக்கையாக தான் எடுக்கணும். ஏன்னா அமெரிக்கான ரொட்டி என்றாலே சரியான கூடாது. அப்ப ஆமிக்காண்ட ரொட்டி என்றாலும் உண்மைக்குமே குண்டு ரொட்டி தான். எனக்கு உண்மைக்குமே இது பேர் தெரியாது. அப்ப ஆமிக்காண்ட ரொட்டி என்றுதான் கடையில கொடுத்து கேட்குறாங்க. அவையில் தர்ற வினம் ஆமிக்காண்ட ரொட்டி என்ன கூட அப்படியான அவையெல்லாம் செய்யற வினம் இப்படி ரொட்டிகள் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, நான் என்ன வடிவா போட்டு குண்டா தான் போட்டிருக்கேன். அப்ப அவையெல்லாம் அப்படியான ரொட்டிகள் எல்லாம் செய்யற வினம். அதனால எனக்கு அந்த பேர் தான் தெரியும். அதோட இங்க பாருங்க, இந்த குண்டு இதை போட்டுட்டு இதில் வேணுமெண்டா நாங்கள் தோசை தட்டில் குண்டு குண்டா தப்புவோம். நல்ல மொத்தமாக வரும். அப்போதான் ரொட்டி. அதுக்கு பேர் தான் நான் அந்த பேர் வச்சிருக்கேன். என்னது குண்டு ரொட்டிண்டோ? இல்ல, ஆமிக்கார ரொட்டி. வெள்ளித்தா வந்து அம்மா சொல்ற ரொட்டி, குண்டு ரொட்டியா ஆமிக்கார ரொட்டி. அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச வரையில எனக்கு இதண்டா இன்னும் விருப்பம். மற்றதுக்கு நானே கடையில கேட்டு பழகினேன். வெயில் என்னண்டு எல்லாம் சொல்றீங்கன்னா சொன்னேன் ஈஸி தானண்டு. அது என்ன கொஞ்சம் இது இப்படி என்ன கொஞ்சம் பச்சைமாயி இருக்குமா, அதான் நான் இந்த டேஸ்ட்டு பச்சையாம இல்லாம இருக்கும். அதே மாதிரி இதுக்கு நாங்க தோசை கரண்டி பாவிக்கிறீங்கள. அப்ப கையாலையோ? கையாலாம் பாவிக்கிறோம். கையாலாதோ? இல்ல இல்ல ஐயா அல்லாத பார்க்கத்தான் பண்ணீங்க. சும்மா ஆள்றீங்களோ உண்மையா சொல்றீங்க? பாருங்க, நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி 3 தான் போடலாம். கொஞ்சம் குண்டும் தான். கணக்கா போட்டா என்ன? கணக்கு போட்டா ஒன்றும் இல்லை, இடம் காணாது. சரி, இது எப்படி வைப்போம்? இதுக்கெல்லாம் நாங்கள் ரொட்டி போட போகிறோம். ஓகே, உங்களை விட்ட கொஞ்சம் இடம் காணாத பிடிக்க கொஞ்சம் நேரமாச்சு மட்டும் இருக்கு எல்லாமே. ஓகே, இப்படி இருக்காட்டும். வேறும் இப்படி இருப்பேன். சரி, இங்க பாருங்க, இது நல்ல வடிவா இப்போதைக்கு வேகை வந்திருக்கு. வெனையம் இதை இப்படி போட்டுட்டு முதலாத போட்டு ஓட்ட கரண்டியால போட்டுட்டு இப்படி மசிக்கணும். மசிச்சா தான் அவிஞ்சு கொடுக்கும். இல்லாட்டி ஆகலும் பச்சையா இருக்கும். அப்ப நாங்கள் இதை மசிச்சா கொஞ்சம் இந்த இதெல்லாம் அந்த பொங்கி வர்றபடியா கொஞ்சம் டேஸ்டா நல்லாம இருக்கும். சொல்லலாவுக்கு நல்லா இருக்கும். அப்படி அடுத்த ரொட்டியா ஏதோ கையால செய்ய பொருள் காய்ச்ச மாதிரி கிடந்தது. அது இப்ப அது கூட எடுக்க நான் முதல்ல எல்லாம் கையாலாம் பாம்பு எடுக்கிறேன். இப்ப என்ன கொஞ்சம் சூடு வேற. அதான ஒரு வித்தியாசம். மெச்ச மாட்டி வேணும். இங்க வேணும் இப்படி இப்படி இதை நல்ல வடிவ அமர்த்தி கொண்டு போயிருந்தா இங்க வேறங்க. இங்க கிட்டே இருக்க வந்து பாருங்க, இங்க மேலாப்புல எல்லாம் பாருங்க, வெள்ளை பச்சை கலர்ல எல்லாம் இப்படி வந்திருக்கல சந்திரன். அது நீங்க வந்து மசிச்சபடியா அந்த பச்சை மாவு வந்து அங்க வந்து நிக்குது. ரைட், அப்படித்தான். அப்ப அது நீ இப்படியே நல்ல வடிவா வேகும். இது வேகினாத்தான் டேஸ்ட் இந்த ரொட்டிக்கு. அதே மாதிரி அடுப்பு குறைச்சு தான் இருக்கணும். அப்ப நாங்கள் இனி இதாண்டிட்டோம் இல்லை, இனி இன்னொருக்கா இந்த பக்கம் திருப்போம். அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி அதை எடுக்க நாங்களா ஒப்பியால் எடுக்கணும். எடுக்கலாம் தான் அப்புறம் என்ன கையால் எடுப்பான். என்னது நீங்க சொன்னீங்க எடுக்க கையால் எடுக்கணும்ட்டு. அதை எடுக்க ஒப்பியாலே எடுக்கலாம் தானே? இல்ல, நான் சும்மா உங்களுக்கு சொன்னா நான் உண்மைக்குமே எடுக்கிறேன்டாலும் எடுக்கலாம். இது கொஞ்சம் இந்த காகப்பேண்டா இப்படி அமர்த்த கொஞ்சம் நல்லா இருக்கும். கரண்டி குண்டாலம் தானே இப்படி தூக்கி இப்படி போட. நீங்க அந்த கரண்டியால அமர்த்துறதுக்கு தானே இதை பாக்குறீங்களா? அதுக்காண்டிதான் இதை பாவிக்கிறேன். அவ இப்படி தனி பாருங்க, இது வேக வேக நாங்க 2-3 தடவை மாத்தினேன். ஏனண்டா நாங்கள் இப்படி அமர்த்தேக்கா அந்த ரொட்டி கொஞ்சம் பச்சை தன்மை இல்லை. அப்ப இந்த பக்கம் திருப்பி வேக விட்டா நல்லா இது பாருங்க நல்ல வடிவா இது வேகிட்டு அது மீது கொஞ்சம் பச்சையா தான் இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்றீங்க, பஞ்சு பண்றீங்க. பஞ்சு படிக்கணும். நீங்க கேஸ் குறைச்சல வச்சிங்களா? அதான் பஞ்சு படிக்கணும். அப்படி இல்லை, அதுக்காண்டி ஆகலும் இது கேஸை கூட்டிட்டு என்ன செய்யும், அவியாம டக்குன்னு எரிஞ்சு கொடுத்துரும். அப்ப நாங்க என்ன செய்வோம், அவிஞ்சிட்டு அக்கிடுவோம். இல்லோ
அப்ப அகலம் பச்சையா இருக்கும். அப்ப அதனால இப்படி இங்க பாருங்க. அப்ப ஃபுல்லா இந்த 3 ரொட்டி இருந்தா நாங்க பிரட்டி கொண்டு இருக்கோம். செந்தரன் ரொட்டி. ஓகே, இதுதான் ரொட்டி. பட்டை ரொட்டி, குண்டு ரொட்டி, என்ன பேர் வச்சு கூப்பிடலுமோ நீங்க கூப்பிடுங்க, அதுவும் கூட இஷ்டம். ஓகே, நான் ரொட்டின்டே கூப்பிடுறேன். ரொட்டின்டே சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு தான் கொஞ்சம் பிடிக்காது. என்னது இந்த இதோ ரொட்டியோ? எனக்கு ரொட்டின்டாலே கொஞ்சம் பின்னதான் நிற்கும். உண்மைக்குமே சந்திரனுக்கு தேசி உணவு தான் பிடிக்கும். புட்டு இல்லாட்டில சோறு இருந்தாலும் சாப்பிடுவேன். சோறுனாலும் ஓகே ரைட். இங்க வேணுங்க சுந்தரன். நல்லா முதல்லாம் ரொட்டி கடையெல்லாம் வேலை செஞ்சேன். இப்போ கொஞ்சம் விட்டுட்டு பழக்கம். ஓகே, மறுபடியும் தோசை கல்லில் பிரட்டி போட்டு அங்கால நீங்கள் கையால் எடுக்கக்கூடிய மாதிரி மேசைக்கு பக்கத்தை சாமான்லாம் அடுக்கி வச்சிங்களேண்ணே. சமைச்சு கொண்டு டக்குன்னு கையால் எடுக்கக்கூடிய மாதிரி டக்குன்னு செய்யறேன். இப்போ கிச்சன் இல்லாதபடியா பக்கத்தை எல்லாம் வச்சு கொண்டு பக்கத்தை எடுக்கக்கூடிய மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாமில்ல எனக்கு மிருக்கும் சந்திரன். கீட்டர்லாம் கைக்கு கிடக்கேண்ணே, தூக்கி அப்படியே பிளக்கில் கொழி விட. சரி, அப்படி அண்டு இல்லை, அது கொஞ்சம் தள்ளிட்டா என்ன நான் உள்ளுக்க சமைக்க வெளியிலாம் போய்க்கிறேன் சந்திரன். வெளியிலையோ உங்களோட ரொட்டி எடிக்கிற மாதிரி கிடையாது எனக்கு. நீங்கள் பூவகிளம்பு இப்படி அது அம்பளாகிறது வராது. இங்கே பாருங்க பார்ப்போமோ. சரி, அதான் நான் பார்ப்பேன். இந்த ரொட்டியாச்சு பிழைக்கிறதாச்சு. இந்த ரொட்டியை போட்டோ எடுத்துட்டீங்க? எது இந்த ரொட்டி? இல்லை, நீ கீழே வரையிட்டு தானே கொண்டு சுட்டுனா அவையில தாங்களா சுடிக்கணும். அது கேட்டு தாங்களா சுடுவினோம் அவியல. அதை பற்றி நீங்க அப்ப நீங்க எல்லாம் எடுக்க தேவையில்லை. அவையால அவியல தாங்களா சுட்டு தாங்களா போடுவேணும். அப்படியே அப்படி அண்டில அவையில கொஞ்சம் சட்டி கொஞ்சம் கீட்டு இருந்தா அப்புறம் தாங்களா வேலையா வேலை பார்க்கணும். சட்டி தோசை வேலையில வேலை என்ன கீட்டு ஆக்குறது அவிக்கிறது. ஆனா அடிக்கடி என்ன பூசி கொண்டு இருக்கணுமே. நான் அந்த ரொட்டி எடுத்து வேணுண்டா இப்போ இந்த எரிஞ்சு கொடுத்து போகிறோம். எரிஞ்சு போடும். அதுக்காக நாங்கள் ரொட்டிக்கு பூசுகிற எண்ணெயை விட குறைவு தான். என்ன ரொட்டிக்கு நாங்கள் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு கொஞ்சம் குறைவு தான். தோசையும் இதே மாதிரி தானே, அப்படியே அவையால் எடுத்தா கிலோ விட அப்படியே 2 ரொட்டேனே. 2 ரொட்டி. ஆனால் இதுக்கு உண்மையான கதை என்ன தெரியுமா செஞ்சுறேன்? நானுக்கு மதியத்துக்கு செய்வோம் தான் யோசிச்சேன். மதியத்துக்கு இசை நான் சும்மாவே ரொட்டி தின்ன மாட்டேன். நீங்கள் ஏதோ மதியத்துக்கு குறைச்சி விட்றதுக்கு யோசிச்சிருக்கீங்க. நீங்கள் நாண்டைக்கு வேலைக்கால வகுப்பு காலம் வந்துட்டேன். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அத்தை நூடுல்ஸ் செஞ்சுவாவே. நீங்கள் வேலைக்கா வந்தபடியே தான் இந்த தகரங்களான்றதை பார்த்து நீங்கள் அதுதான் பார்த்து பயந்து போட்டேன். உண்மையா நான் சரியாக நினைச்சேன். எங்களோட வீடெல்லாம் பறக்க போதும் இரவோட. நான் நின்று பார்த்துருந்தேன். நான் நீங்கள் வேற மேலே காட்டியிருப்பேன். அதுதான் ரொட்டியும் ரெடி. அப்போ ஆமாம். அப்போ இதுக்கு என்ன சம்பளம்? நாமிக்கான சம்பளம் இல்லாட்டி வேறு என்ன சம்பளம்? இடி சம்பளம் என்ன? ரொட்டி சுடேக்க அமைக்கான சம்பளம் கூட வேணும் மட்டும். அதுதானே என்ன அதுதான் செஞ்சேன். அப்போ இந்த கேட்டி தொண்டை இல்லாமா? சரி, நல்லா ஆமிக்காரன் சம்பளம் உரைப்பு தானே. அது என்ன உரைப்பண்ணா அவ்வளோதான் வித்தியாசம். அவன் பல்லனா அதில் வேலை செஞ்சோன்னு நான் வழியில் செட் போடையில் தானே தகரம். வெயிலுண்டா அப்படியே உச்சி மண்டையில பிடிக்குது. அப்படியே நேர வந்தா வெயில் நல்ல. அதான் நீங்க வேற நான் இல்லை வேலைஞ்சா தலையில சுத்தி இதுல படுத்து கிடந்துட்டு கம்பி வாங்கணும்னுட்டு கொஞ்சம் இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனேன். என்னால் சரியா இயலாம போயிட்டுது. நட வெயிலோ என்ன தலையெல்லாம் சுத்தி கொண்டு வர மாதிரி கிடந்துச்சு. இந்த ரொட்டி எல்லாம் வடியா இருக்கு. குண்டு ரொட்டின்னு செஞ்சிடும். உங்களுக்கு பிடிக்கும் தானே? அப்ப நீங்கள் வடியா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஏன் செஞ்சிடும்? நீங்க ஒன்றும் சாப்பிட மாட்டீங்க. அதுக்கான ஏன் போய் சொல்றீங்க? சாப்பிடுவீங்க கொஞ்சம் குறைவா. அதான் வித்தியாசம். என்ன தப்புறீங்களோ? நான் டான்ஸ் போடுறீங்களா தெரியா? கையால 18 முறையில பல்லுக நாவங்களை நம்ம வந்துட்டு தெரியல. நினைச்சிட்டு அப்படி எல்லாம் வராது. நீங்கள் தப்பின வடைய பார்க்க அப்படித்தானே. தை தக்க தை. நீங்க பரதம் ஆடுத்தீங்க. நாங்கள் சங்கீதத்துல இவங்களுக்கு வந்தான தை தக்க தை. நீங்க சங்கீதம் எடுத்தீங்க? நான் சங்கீதம் தான். அப்புறம் பாட்டு பாடி விடுங்க. ஐயோ, இந்த பாட்டுகளோ பள்ளிக்கூடத்திலே பாடிக்கிறேன். உண்மைக்குமே நான் டான்ஸ் எடுத்தேன். இந்த பொம்பளை டான்ஸ் தான். நான் கூடுதலாக சங்கீதங்களும் எடுக்கிறேன். என்ன வேணும் கூட எடுக்கிற வேணும். ஒரு திறமையை பொறுத்து எடுக்கிறது. எனக்கு டான்ஸ் பிடிக்கும். அதான் தண்ணி போத்தல் பக்கத்தை வச்சுக்கிங்க. நல்லா மிஞ்சால பக்கம் வச்சுக்கொண்டு கீட்டாக உறிஞ்சிருக்கு. அதாவது நான் கிளாஸுக்கு கொண்டு போகிற தண்ணியாக அப்படியே ரப்பிட்டு அப்படியே களைச்சி அப்படி போய் வச்சுருக்கேன். சமையலில் கலைக்குமே நான் உங்களுக்கு என்ன கலைச்சிட்டு தண்ணி பாத்தையோட கிளச்சிட்டு போல கண்டாலே ஒரு கலவை. உண்மைக்குமே தண்ணி குடிக்கிறோம் கண்டிப்பா சேர்ந்துடும்.
தண்ணி கூட நல்லது தானே குடிக்கிறது கூட எவ்வளவு தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு உடம்பு ஆரோக்கியம். எவ்வளவுக்கு தண்ணி குடிக்காம இருக்கிறோமோ அவ்வளோத்துக்கு உடம்பு வேஸ்ட். நாளைக்கு சனி ஞாயிறு கிளாஸும் இல்லை பெண்டை நாளைக்கு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக நாளைக்கு விட்டான் ஃபுல்லாக. நாளைக்கு ஃபுல்லாக இருக்க எவ்வளோ வேலையப்பா. உடுப்பு மடிக்கணும் சமைக்கணும் அதான் வேலைன்னு சொல்கிறீங்களே நடக்கண்டு. உண்மைக்குமே அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தா தான் தெரியுமா அது அவ்வளோ ஒரு வேலைங்களுக்கு. நாளைக்காக எவ்வளோ உடுப்பு தெரியுமா. நாளைக்கு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணணும் அப்புறம் சமைக்கணும். நிற்கிற நாளில் உண்மைக்குமே நான் கிளாஸுக்கு வேலைக்கு போகிறபடியா வீட்டு வேலை செய்வேன். செஞ்சு ஒரு அளவு செஞ்சுட்டு மேட்ட லீவு நாள்லாம் எல்லாமே எடுத்து தூசெல்லாம் தடி அப்படி ஒதுக்குறான். பெரிய வீடும் இல்லை தானே குட்டி விடுவாங்க. சும்மா தும்பு தெரியாத ஒரு சுலாட்டேன்னு. ஆனா என்ன உண்மைக்குமே பெரிய வீட்டை கூட சின்ன வீட்டை மெயின்டைன் பண்றாங்க கஷ்டம். ஏன் தெரியுமோ எல்லாம் அதுக்குள்ளே இருக்கு. இப்ப பெரிய ஒரு அறைக்கு இருக்கிறபடியா ஈஸியா இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டம் தான். உடுப்புல இருந்து எல்லாமே பக்கத்து எல்லாமே கிடக்குமே. அப்ப நாங்கள் இப்போ ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்ட உடுப்பு கோயிலுக்கெல்லாம் போட்ட உடுப்பு எல்லாம் சேர்த்து வச்சுக்கிங்களேன். புரியா நின்று தான் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பீங்களே. இந்த தகரமெல்லாம் சும்மா காத்துக்கு பறக்குது. எனக்கு இரவு சரி போல இருக்கு. நாங்க இங்கே இதைத்தான் நம்மள அந்த டயர் நூலால கட்டி இருக்கு. இன்றைக்கு இரவண்டா எனக்கு நம்பிக்கை இல்லாம என்னத்துக்கு தகரம் ஒன்றும் இல்லாம இருக்குது. தகரம் இல்லாம இருந்தா எனக்கு என்ன முனிங்கள் சீட்டை கிட்ட வாங்கி போட்டுங்க உடனே களத்துல கிடக்கு தானே உண்டு. கழுத்துல வச்சா சரி ஏன்னா அதுவும் சரி. கிச்சன் உண்டு உங்களுக்கு வேலைக்கு ஒன்று போடத்தான் போகணும். கிச்சன் உண்டு போட்டால் தான்டா கண்டு நீங்கள் அதுக்குள்ள சமைக்க நான் வெளியில் வீடியோ எடுக்க. ஆனால் அப்படியும் கிச்சனுக்கே தகரச்சத்தமே ஓவரா இல்லை விளங்கும். ஐயோ இப்ப காத்துக்குள்ள ஒரு மாசே இல்லாதப்பா. இப்ப என்ன காண்டாவன காத்தோ இல்லையே. காண்டாவன 6ஆம் மாசம் காத்து கூட என்னன்னு சொல்றது. இப்ப இந்த காண்டாவன காத்துன்றது அது இந்த 6ஆம் மாசத்துல கூட நடக்கிறது. 6ஆம் மாசம் கூட நடக்குது. என்ன பெருசா தெரியாது. கொஞ்ச நாள் காத்த காணல் திடீர்னு காத்து வருது திடீர்னு நிக்குது. அவருக்கு பேர் தான் காண்டாவனம். அவர் கொஞ்சம் நாளைக்கு தான் மாதிரி வேற கொஞ்சம் நாள் இங்க இவ்வளவு ரொட்டி சுட்டுட்டாவும் கழிச்சு எல்லாமே சுட்டுட்டேன். குழம்பு எல்லாம் முடிஞ்சு சம்பளம் என்ன இடிக்கணுமே இல்லாட்டி என்ன அரைச்சி கழிச்சு வச்சுக்கிங்களா? அரைச்சி தான் வச்சிருக்கு. நாங்க அதெல்லாம் சாப்பிடக்கா பார்ப்போம். ஏற்கனவே எல்லாம் பிளான் பண்ணி தான் வச்சுக்கிங்களா? பிளானிங் தானப்பா. நான் என்ன கூப்பிடுறேன் செந்துரன் வாங்க வீடியோ ஒன்று எடுப்போம். அதுதான் சரி செந்துரன் என்ன செய்வேன் சாப்பிடக்க பார்ப்போம். சரி ஓகே எங்களை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்கோ செந்துரன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சம்பல் அதாவது சம்பலும் என்னென்ன அரைச்சேன்னு பார்த்தீங்கன்னா செத்தையில ஊற விட்டுட்டு வெங்காயமும் போட்டு உப்பும் போட்டு கொஞ்சம் புளியும் விட்டு மிக்சியில் அடிச்சினாங்க. அவ்வளவுதான் வேலை. அவ்வளோதான் ஏன்னா எங்கட வெளிச்சத்துக்குள்ள சாப்பிடுவோம் உண்டு. வெளிச்சத்துக்கே சாப்பிடுவோம் இல்லை நிலம் விழுத்த இடத்துல இருந்து சாப்பிடுவோம். அதாவது இல்லாம நாங்கள் ஒரு நாளைக்கு பாட்டிப்பா ஃபுல்லாக இரவு என்ன செஞ்சுறேன் இந்த கதைச்சு சாப்பிட எங்கள் வீட்டில் பதிவு செய்வோம். அதோட காத்தண்டா அப்படி ஒரு காத்து அடிக்குது. அது எல்லாரும் சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு. இப்ப நாங்க நிலா ரொட்டி சாப்பிட போறோம். சரியா நீங்க ரொட்டியை சாப்பிடு பாருங்க. என்ன ரொட்டின வடி பட்டர் ரொட்டி சாப்பிட்டு பாருங்க சுந்தரம் எப்படி இருக்கணும். டைமா வந்தாங்கடாக்கு எனக்கு தண்ணி கிடா காப்பாக்க பயப்படாதீங்க. உழைப்ப காணையில செஞ்சிடும் உங்களுக்கு உழைப்பு காணாம நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு நல்லா இருக்கும். என்ன ஒவ்வொரு நாள் கேட்ட அப்படி அதுதான் ஒவ்வொரு நாள் உண்மைக்குமா ஒட்டு சாப்பாடுமே ஒரு நாள் சாப்பிடல இருந்துட்டு அதைக்குமா எப்பயாச்சுமே செஞ்சிடும். சந்தோஷம் பிடிக்கும். சந்தோஷம் பிடிக்காத கையா நடந்து சந்தோஷத்துக்கு தமக்கிட்ட வந்தவர் கையங்களும் மாம்புட்டு கமரா பிடிக்கிறாங்க. கழிச்சு போட்டீங்க வைப்பாங்க ரொட்டி வைப்போம் உங்களுக்கு. நாங்கள் கையெல்லாம் உழையுது பிடிச்ச பழக்கம் இல்லை தானே அவருக்கு. சும்மா வந்து நான் அமரால் எடுத்துக்கிட்டேன் சரி யோசிக்கலானே என்னண்டு தேடி போயிட்டேன்னா இங்கே வந்து அக்கா அவர் ரொம்ப பிடிச்சது
தலைமை முடல் எங்கன முடல் எங்கன வீடுன முடல் அதுதான் உண்மைக்குமே. ஆனா ரொட்டி வேற லெவல் சத்தியமா. ஒத்தையும் பேரோ சம்பளம் பேரோ உண்மையாவும் நான் சும்மா அள்ளி சாப்பிடல சும்மா அப்படியே தொட்டு போட்டு தான் இருக்கு. நான் அப்படி தான் சாப்பிடுறேன். அப்படியே அதுதான் அழகுமே உறப்பு எதுவும் பேருக்கு கொஞ்சம் அவன் நெருப்புல வளர்ந்தவா நெருப்பு இருக்கு. ஆள் மாதிரி விஞ்ஞான வேலை செஞ்சது இல்ல தூளை அரைச்சு கொண்டு அதுபடியா தான் தூளை படி அள்ளி சாப்பிடுறா. நீங்க தூளா இருக்க பாத்தீங்க பார்த்தோட திண்ணலாம் கிடக்கு பயத்துல. சரி இப்படி இங்கே போறீங்களா? வேணும் புறாயே இருக்கு வேலையே பண்ணணும். அதான் பக்கத்தில் வேலை செய்யலாம் பெரிய அப்படி கொடுத்து சந்திரனா பகல் பிள்ளை வேலை தேவைடாம பிள்ளை வேலை தேவை பகல் நினைத்துற விட போறோம். சந்திரன் நாங்களும் மாத்த போறோம். இதை விட நினைக்கிற மாதிரி கண்ணனை செய்யலாது. மேலே கூடிய சீக்கிரம் தகரம் போடத்தான் போகணும். போட்டத்தான் வேலை செய்யலாம். என்ன தலையில சுத்திரமா வேறப்படா வீடு பண்ணி சுத்து நடக்க நம்ம எல்லாம் தேசிக்காத நீங்களும் நாளை போமா அது. அப்ப நான் இதுக்கான நாளைக்கு வெயிலுக்கு நிக்கணும். அம்மா தேசிக்க தண்ணி கொண்டு வாங்க. அது அண்ணா உண்மைக்குமே நல்லா இருக்கும். சொல்லதுல வேற லெவல் சொல்லி பார்த்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதேமாதிரி எங்களுக்கு ஆசை இப்படி எங்களை வீட்டு வெளிச்சத்துல இருந்து வீடியோ எடுக்கணும். எல்லாம் முழுத்தாச்சானா நல்லா இருக்கும். இரவுல உண்மைக்குமே நாங்கள் எல்லாருமே இல்லை கண்மோ இதெல்லாம் காய கட்டி நானும் செந்துறேன் அத்தானாக்கள் எல்லாரும் இருக்கணும் அக்காக்கள் மத்தன் குறைக்குது வேணுங்க. பல்லவிட்டு போற தண்ணி பல்லு அப்படியே. சரி இப்படி கைச்சி கொண்டு நிக்க போறீங்களா முடிக்க போறீங்களா? கையில இது அதான் சரி. அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ மட்டும் கொள்ளப்புறம் இதோட நம்மளான பதிவு தான் இப்படி இருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம்.